ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்கிங் ஸ்டைல். நான் உங்கள் கிராமத்து பொண்ணு. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காரசாரமான கிரேவி தான் பார்க்க போகிறோம். என்ன சிக்கனா மட்டனான்னு கேட்குறீங்களா? ரெண்டுமே தாங்க. இல்லை, கறி சுவையே மிஞ்சும் சுவையில் இதனுடைய சுவை இருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதி வரும்போது 2 கை அளவில் நான் மீல்மேக்கர், அதாவது சோயா சேர்த்துக்கிறேன். நான் சின்ன சோயா சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாகவும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 கை சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா கொதி வர தண்ணியில் சோயா நல்லா சின்னதாக நம்ம சைஸில் போட்டோம். இந்த தண்ணியில் போட்டதும் நல்லா பெருசாக வரும். இந்த அளவுக்கு நல்லா உப்பி பெருசாக வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க. இப்படி நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால அதில் எதனா பூச்சி வண்டி எதனா இருந்தாலும் நம்ம ஃபில்டர் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் வானல் அடுப்பில் வச்சு 2 பிரிஞ்சி இலை, ஒரு பிரிஞ்சி இலையை 2 துண்டாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அன்னாசிப்பு, ஒரு அன்னாசிப்பு சேர்த்துக்கிறேன். 2 பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன், பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து லேசான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த பொருள் எல்லாமே வறுந்து நல்லா வாசனை வந்ததும் இறக்கிடலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்த சோயாவை பச்சை தண்ணியில் ஊற்றி 2 தடவை அலசிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளால் கையில் புழிஞ்சி எடுக்க முடியும். அந்த தண்ணியை சூடாக இருக்கும்போது நம்மளால் புழிஞ்சி எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பொருளை மிக்சியில் அரைச்சி நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொருளாக இருக்கிறதுனால பவுடரை அரைக்க முடியலை, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம புழிஞ்சி எடுத்து வச்சுருந்த சோயாவில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இது நல்லா மசாலாவில் நல்லா ஊறி நல்லா அந்த உப்பு சாரம் அந்த காரம்லாம் நல்லா இறங்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லாவே ஊறட்டுங்க. இப்படி ஊறுறதுனால நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் உங்கள் கிட்டே இல்லைன்னா கறி மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வெடித்து வரும்போது பொடியை நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நான் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்ல பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம், பெரிய சைஸில் வேண்டாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வாசம் வரும்போது 2 தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் இதில் 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பொடி நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாத்தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த இந்த சோயாவை சேர்த்துக்கலாங்க. சோயாவில் நல்லா இந்த மசாலாவும் உப்பும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா காரமும் உப்பும் நல்லாவே இறங்கியிருக்கும். அதனால் இதை நல்லா கொஞ்சம் நல்லா இந்த தக்காளி கிரேவி கூட வதக்கி எடுத்துக்கலாம்.
அடிப்பிடிக்காமல் நல்ல மிதமான தீயாக வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கன் மட்டன் இல்லாத நேரத்தில் அசைவ பிரியர்களாக இருந்தீங்கன்னா சோயா கிரேவியை ட்ரை பண்ணுங்கள். சோயா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இதுபோல் கொதிக்க வச்சோம்னா தக்காளி வெங்காயம் கிரேவி கூட இந்த சோயாவும் சேர்ந்து நல்லா சூப்பராக வரும். நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் நேரம் போல் தட்டு போட்டு மூடி கொஞ்சம் வேக வைக்கலாம். சைவ பிரியர்களுக்கும் சிக்கன் மட்டனுக்கு ஈடு கொடுக்குற வகையில் இந்த சோயா கிரேவி இருக்கும். இதே மெத்தடில் இந்த மசாலா தூள் சேர்த்து சோயா கிரேவி செஞ்சு போடுங்க. எல்லோருடைய பாராட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா சோயா கிரேவி ரெடியாகி வந்துடுச்சு. சோயா கிரேவி ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் வறுத்து எடுத்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு கிரேவி பதத்தில் எடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்கும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்குங்க. அவ்வளோதான். செம்மையான நல்ல ஒரு வாசத்தோட காரசாரமாக சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். மணக்க சுவைக்க ரசித்து இந்த சோயா கிரேவியை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.